ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போது தர்மஸ்தலாவிலிருந்து உடுப்பி நோக்கி பயணமாகிட்டு இருக்கோம். உடுப்பிக்கு போகிற வழியில் கட்டில்னு ஒரு கோயில் இருக்குது. கட்டில் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குது. அந்த ஊரில் அந்த கோயிலை பார்த்துட்டு தான் நம்ம உடுப்பி போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட்டில் துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயில் போகிறோம். கட்டில்ன்றது வந்து பார்த்தோன்னா பெங்களூர்லேருந்து ஒரு 25-29 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊர் தான். அதாவது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும், காட்டுக்குள்ளே வரணும். நம்ம தர்மஸ்தலாலேருந்து போகிறதால ரோடு ஃபுல்லாக காட்டு பாதை தான் இருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கோயில் பார்த்திங்கன்னா நந்தினி ஆற்றங்கரையில் நடுவில் தான் அந்த கோயில் இருக்கும். கோயிலை சுற்றி நந்தினி ஆறு மாலை மாதிரி போயிட்டுருக்கோம். இது நம்ம தர்மஸ்தலம் போகும்போது மோடிபித்ரின்ற ஊர், இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் இது. அதை தாண்டி நம்ம கிட்ட நெருங்கிட்டோம் கோயில்கிட்ட. இந்த கட்டில் துர்கா பரமேஸ்வரன் கோயில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். அதாவது கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா, அருணாசுரன்ற அரக்கனை வதம் பண்ணுறதுக்காக தேவி பார்வதி வந்து துர்கா பரமேஸ்வரியை அவதாரம் பண்ண இடம். நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் ரொம்ப பெருசு தான் இருக்கிறதுலே. நந்தினி ஆற்றங்கரையில் நடுவில் இருக்கும் கோயில். இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கோயில் வரலாறு என்னென்னு பார்ப்போம். அதாவது முன்னொரு காலத்தில் அருணாசுரன்ற ஒரு அரக்கன் வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் துன்பப்படுத்துனதால் தேவி பார்வதி வந்து துர்கா பரமேஸ்வரி அவதாரம் பண்ணி வண்டு ரூபம் எடுத்து அவங்கள வதம் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலில் சுற்றி ஒரு நந்தினி ஆறு வந்து பார்த்திங்கன்னா, ஜாபடி மகரிஷியோட சாபத்தால் நந்தினி வந்து இங்கே தண்ணியாக மாறி ஆறாக ஓடிட்டுருப்பாங்க. இதுதான் இந்த பாறை. என்னென்னா, அருணாசுரனை கொல்றதுக்காக அம்மன் வந்து அவனை மயக்கி கூட்டு வரும்போது பாறையாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வண்டா உருவெடுத்து அவனை சாகர வரைக்கும் கொட்டியே கொண்டுடுவாங்க. ஜாபலி மகரிஷி வந்து நந்தினி பசுவை வந்து பூமிக்கு வர சொல்லி கூப்பிடுவார். அது பூமியில் பாவம் பண்ணவங்க இருக்காங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லவே கோவப்பட்டு அது தண்ணியாக போன்னு சபிச்சுடுவார். அதனால் அது தாபாபச்சனை வேண்டி தேவி கிட்ட போய் கேட்கும்போது தேவி வந்து, நீ நந்தினி யாராப்போ, நான் உன் மடியில் வந்து குழந்தையாக இருப்பேன், அப்போ உனக்கு சாபமோச்சனை ஆகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அருணாசுரனை வதம் பண்ணிவிட்டு இந்த கோயிலில் நம்ம மக்களுக்காக தேவி துர்கா பரமேஸ்வரியாக காட்சி தராங்க. இதுதான் அன்னையோட ரூபம். கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுவாமி அவ்வளோ அழகாக இருக்கும். அதை தவிர உள்ளே இருக்கிற மண்டபங்களும் நல்லா தான் இருக்கும். அப்படியே சுற்றி வந்தோன்னா இதுதான் நந்தினி ஆறு கீழே போகிற இடம். கோவில் அன்னதானங்களும் உண்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் உக்கிரமாக இருக்கிறதால இளநீர் வாங்கி சுவாமிக்கு படைச்சிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களூரில் மதுரை மல்லி எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இந்த மங்களூர் உடுப்பி சைடில் இருக்கிற மல்லி ஃபேமஸ்ஸு. அந்த மல்லிகை பூவை வாழைநாரில் தொடுத்து வச்சுருப்பாங்க. அதை அம்மனுக்கு சாத்தி தன் வேண்டுதல் நிறைவேற்றிப்பாங்க. நாம் இந்த கோயிலை சுற்றி தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டாச்சு. இப்போ நாம் நேராக இங்கேருந்து அடுத்து உடுப்பிக்கு போகிறோம். நாம் இப்போது கட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இது கட்டிலோட நுழைவாயில். அதாவது உடுப்பி, அதாவது பெங்களூர்லேருந்து உடுப்பி போகிற ரூட்டில் வந்தோன்னா இது வழியாக வருவோம். இதுதான் வந்து பெங்களூர் உடுப்பி ஹைவே. நம்ம 2 நாள் காட்டுக்குள்ளேயே மலைப்பாதையில் ஏறி இறங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் ஹைவேக்கு வந்திருக்கோம். இது நேஷ்னல் ஹைவே, நல்லா பெருசாக இருக்கும். இது ஆர்ச்சி தெரியுது பார்த்திங்களா, இதுதான் உடுப்பியோட என்ட்ரன்ஸு. இப்போ உள்ள நுழையிறோம். நான் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். திருப்பி இப்போ தான் 2012க்கு அப்புறம் இப்போ தான் இந்த கோயிலுக்கு நான் வரேன். நிறைய மாற்றம். அப்போ கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீடுகள்லாம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ நல்லா சுற்றி மண்டபங்கள்லாம் நல்லா பெருசாக தான் கட்டியிருக்காங்க கோயிலில். இந்த ஆர்ச்செலாம் இப்போ கிடையாது. இந்த கோயிலில் இருக்கிற கிருஷ்ணர் எப்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டார்னு பார்த்தோன்னா, துவாரகையிலேருந்து வந்தவர் தான் இவரும். துவாரகையில் இருந்த சிலை வந்து கடலில் மூழ்கி போனதுக்கப்புறம் அது ஒரு கப்பலில் வணிகர்கிட்ட கைமாறி ஒரு வணிக கப்பலில் வரும்போது அந்த கப்பல் இந்த உடுப்பி பக்கம் வரும்போது புயலில் சிக்கினதாகவும், அப்போ இங்கே இருந்த மத்வாச்சாரியர் வந்து தன்னோட ஞான திருஷ்டியில் அந்த கப்பலை காப்பாற்றினதால் அந்த கப்பலுக்குள்ளே இருந்து ஒரு சந்தன மரத்தில் இந்த சிலை இருந்ததாகவும் எடுத்து அதுக்கப்புறம் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மத்வாச்சாரியாரோட வழித்தோன்றர்கள் தான் இந்த கோயிலை பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 மத்வாச்சாரிய மடங்களை பிரதிஷ்டை ஸ்தாபித்தார். அந்த 8 மடங்களும் 2 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கோயிலை பராமரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவங்க அதே மாதிரி சுழற்சி முறையில் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கோயிலை பராமரிப்பாங்க. அவங்க தான் வந்து பூஜையிலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க.
நான் முன்னாடி வரும்போது இந்த பில்டிங்லாம் கிடையாது. இப்போலாம் நல்லா கட்டியிருக்காங்க. இது கீதா மஹால்னு சொல்கிறாங்க. இங்கே பகவத்கீதை எக்ஸிபிஷன்லாம் உள்ள பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தவிர டெய்லி கீதா பாராயணமும் பண்ணுறாங்க. இதுதான் வந்து லைன், கோயிலுக்கு போகிற லைனு. இது கோயிலுக்கு எதிர இருக்கிற மண்டபம். நாம் இப்போ சுவாமியை பார்க்கலான்னு சொல்லி போய்ட்டோம். நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா பகல் 12 மணி இருக்கும். அந்த டைமுக்கு தான் வந்தோம். ஏன்னா இங்கே அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் சாப்பிட்லான்ற பிளானில் தான் அந்த கோயிலையும் பார்த்துட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ நாம் சுவாமி பார்க்க போகிறோம். இதுதான் சுவாமி. ஃப்ரீ லைன் இது ஆக்சுவலாக. இதுக்கு பக்கத்தில் தான் குளம் இருக்கும், கோயிலோட திருக்குளம். கோயில் உள்ளே பார்த்தா சின்ன கோயிலாக தாங்க இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஒரே சமயத்தில் ஒரு 20-30 பேர் தான் போக முடியும். நாங்கள் கோயிலுக்கு போகும்போது 500 டிக்கெட் வாங்கிட்டு தான் கிளம்புனோம். ஏன்னா கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து அலோவ் பண்ணாங்க. இது 500 டிக்கெட்டுன்னு காலியாக இருந்தது. சரியா டைம் ஆகிடும் சொல்லிட்டு நாங்கள் அதில் போயிட்டோம். அங்கே போய் கிருஷ்ணரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அது கோயிலுக்கு எதிர்க்க இருக்க சந்திரமௌலீஸ்வரர் சன்னதியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கிளம்பணும். இப்போ நம்ம கிருஷ்ணரை பார்க்க தான் உள்ளே போயிட்டுருக்கோம். இதுதான் கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. அன்றைக்கி நாங்கள் போன கோயிலில் கொஞ்சம் கூட்டம் தான் இருந்தாலும் 500 டிக்கெட் ஒரு 10 பேர், ஃப்ரீ டிக்கெட் தர்ஷனில் ஒரு 10 பேர் அப்படி பிரித்து உள்ள அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துவிட்டோம். இதுதான் சுவாமி. சன்னதிக்குள்ளே பார்த்தோம்னா சுவாமி வந்து திருமண மாதிரி தான் இருப்பார். அவர் வந்து நவத்வாரம் ஜன்னலில் 9 ஜன்னலில் 9 துவாரம் இருக்கும். அதை தான் பார்க்க முடியும். நம்ம சுவாமி பார்த்துட்டு அன்னதானத்துக்கு போகிறதுக்கு அன்னதானம் கொடுத்துக்கு போகும்போது இது சமையல் பண்ணுற இடம் இதெல்லாம். நம்ம இப்போது அன்னதானம் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துவிட்டோம். வெளியில் கோயிலை சுற்றி வரும்போது இதெல்லாம் பழைய நான் முன்னே வரும்போது இருந்த இடம் தான். இந்த இடத்துல ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்துக்குள்ளே கனகதாச கிண்டின்னு இருக்கும். அதாவது ஒரு நவத்வாரங்கள் இருக்கும். அதில் அந்த நவத்வாரத்து வழியாக தான் ஆடு மேய்க்கிற கனகதாசர் வந்து கிருஷ்ணர் தரிசனம் பண்ணாராம். அவருக்காக தான் கிருஷ்ணர் திரும்பியே நிற்பார். ஆக்சுவலாக கோயிலில் வந்து கிழக்க பார்த்த கிருஷ்ணன் தெற்க பார்த்துருக்கிறது இங்கே தான். இந்த ஓட்ட வழியாக தான் அவர் வந்து கிருஷ்ணர் தரிசனம் பண்ணுறதுக்காக கஷ்டப்பட்டுருக்காரு. அவருக்கு தரிசனம் கொடுக்கணுன்றதுக்காக தான் கிருஷ்ணர் வந்து கிழக்கிலேருந்து தெற்க பார்த்து திரும்பி நிற்பார். நம்ம உள்ள சன்னதிக்குள்ளே போனாலும் மூலஸ்தானத்தில் கிருஷ்ணரை வந்து நவத்வாரம் வழியாக தான் பார்க்க முடியும். இந்த மூலஸ்தான கதவு வழியாக பார்க்க முடியாது, அது மூடி தான் இருக்கும். இதுதான் கோயில் தேர். இந்த ஊரில் கர்நாடக மாநிலத்தில் எல்லா கோயில் தேரும் இதே மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இதுதான் சந்திரமௌலீஸ்வரர் இருக்க சன்னதி எதிர்க்க. ஒரு என்ன விஷயம்னா இந்த கோயிலுக்குள்ளே கூட்டமே இல்லை, அமைதியாக இருந்தது. பட் ஆப்போசிட்டில் இருக்கிற கிருஷ்ணர் கோயில் அவ்வளோ கூட்டம். இங்கே இருக்கிற கோயில் எல்லாமே கொஞ்சம் கேரளா மாநிலம் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த கோவிலை பற்றி வரலாறுலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் வீடியோவில் சொல்ல முடியாத டிஸ்கிரிப்ஷனில் எழுதுறதுக்கு டைம் இருக்கும். நான் அதுக்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாம் அதுக்கப்புறம் இங்கேருந்து அடுத்து ஆனைக்குட்டை விநாயகர் கோயில் பார்த்துட்டு அப்படியே முருடேஸ்வர் போகிறோம். அன்றைக்கி ஈவினிங்கு நைட்டு தான் வந்து நாம் கொல்லூர் போய் சேருவோம். அதனால் அடுத்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஆனைக்குட்டை விநாயகர், அதுக்கு அடுத்து முருடேஸ்வர் வரும். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து கட்டிங் கோயில் சின்னதாக இருக்குன்றதால ஒரு 2 வீடியோ சேர்த்து போடுறேன். ஏன்னா உடுப்பில் என்னால் அவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல கூட்டமாக இருந்ததால். அதனால் சரி ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் 2 கோயிலும் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.